வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வழியா +2 முடிச்சவங்களுக்கு அவங்கவுங்க சேர்ந்த துறைக்கு ஏற்ற மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. மெடிக்கல் இனிமே ஆரம்பிக்க போகுது, ரேங்க் லிஸ்ட் வரல. அதே மாதிரி டான்வாஸ் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த எல்லாமே ஆரம்பிக்க போகுதுன்னு இருக்கும்போது இப்போ மாணவர்கள் மத்தியில பெரும் குழப்பம். ஏன்னா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம். ஏன்னா ஒரு நல்ல மார்க் எடுத்தவங்க மெடிக்கலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம தமிழக அரசு அவ்வளவு கல்விக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்போ இந்த இது நான் தமிழக உயர் கல்விக்கு ஒரு அன்பு கோரிக்கை. ஏன்னா நீங்க நினைச்சா நிறைய மாணவர்களை வாழ்க்கையை மாற்ற முடியும். ஏன்னா உங்க கண்ட்ரோல்ல தான் உயர்கல்விக்கு கீழே தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வருது, டான்வாஸ் வருது. அதே மாதிரி மெடிக்கல் தமிழ்நாடு செலக்ஷனும் உங்க இதுல தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, இப்போ மூணுமே ஒரே நேரத்தில் மாற்றிட்டு இருக்கிறதுனால அனைத்து மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம ஒவ்வொன்னா சொல்லுவோம். இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட முதல் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. முதல் ரவுண்டு முடிஞ்சு இப்போ அவங்க 5 நாளுக்குள்ள, அதாவது 23ஆம் தேதிக்குள்ள அவங்க காலேஜ்ல போய் சேரணும். அப்படி இல்லைன்னா டிஎஃப்சி சென்டர் போகணும். ரைட். அப்படி போகலன்னா 26ஆம் தேதி யாரும் போய் சேரலன்னா அந்த சீட்டு ஃபுல் ஆயிரும். அப்படி போய் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த சீட்டு 26ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்களுக்கு 25ஆம் தேதி தான் ரேங்க் லிஸ்ட் வருது. 25ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, 23ஆம் தேதி ஒரு காலேஜ்லயோ டிஎஃப்சி சென்டர்லயோ கொடுத்த பிறகு 26ஆம் தேதி அவங்களுடைய சீட் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு தான் வரணும். புரியுதா? ஏன்னா ரேங்க் லிஸ்ட் பார்த்த பிறகு நம்ம குழந்தைங்க மெடிக்கல் போகலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கிறதுக்கு ஒண்ணு தமிழ்நாடு அரசு மெடிக்கலோட ரேங்க் லிஸ்ட் 25ஆம் தேதி வருது. ஆனா 23ஆம் தேதிக்குள்ளேயே இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்லயும் காசை கட்டிட்டு காசு சர்டிபிகேட் அங்கேயும் கொடுத்த பிறகு அடுத்தாப்புல 25ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தா கவுன்சிலிங் 30ஆம் தேதி தான் நடக்குது. அட்லீஸ்ட் ரேங்க் லிஸ்ட் வச்சு முடிவு எடுத்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது. தமிழ்நாடு இன்ஜினியரிங்கோட அந்த ஃபைனல் ரிசல்ட் 26 வருது. மொத்தத்துல இது ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு டான்வாஸ், அதாவது வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ்க்கான கவுன்சிலிங் 24ஆம் தேதி நடக்குது. 26ஆம் தேதி தான் உங்களுக்கு என்ன வருது, அலாட்மெண்ட் வருது. சோ டான்வாஸ்ல இருக்கிறவங்க இன்ஜினியரிங்ல இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன செய்வாங்க, சார் இன்ஜினியரிங்லயும் அட்மிஷன் போட்டுட்டு சர்டிபிகேட் அங்கே கொடுக்கறதா, டான்வாஸ் கவுன்சிலிங்ல போய் அட்டென்ட் பண்றதான்னு ஏக குழப்பத்தில் இருக்காங்க. இதுக்கு எல்லாம் தீர்வு தமிழக அரசு நீங்க நினைச்சா முடியும். தமிழக அரசு உயர் கல்விக்கு என்னுடைய அன்பு கோரிக்கை, மூணுமே ஒரே நேரத்தில் இருக்கிறதுனால என்னுடைய சின்ன சஜஷன், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 23ஆம் தேதி சேரணும் சொல்றீங்களே, அந்த 23ஆம் தேதி சேர்றத ஒரு 3 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க. இந்த 3 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்கன்னா 26ஆம் தேதிக்குள்ள நீங்க இன்ஜினியரிங் காலேஜுக்கோ டிஎஃப்சிக்கோ நீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தமிழ்நாடு அரசு அண்ட் உயர்கல்வி அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா 25ஆம் தேதி உங்களுடைய மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் வருது. 25ஆம் தேதி மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டு ஓரளவு நம்முடைய பெற்றோர்களும் மாணவர்களும் நம்ம இன்ஜினியரிங் போகணுமா இல்ல மெடிக்கல் போகணுமான முதல் முடிவு அங்கே எடுத்துருவாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ்க்கான ரிசல்ட் 26ஆம் தேதி தான் வருது. 26ஆம் தேதி வர்றதுனால 26ஆம் தேதி காலையில அவங்களுக்கு டான்வாஸ் அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா அவங்க இன்ஜினியரிங் வரப்போறது கிடையாது. மொத்தத்துல இன்ஜினியரிங்க்கும் நீங்க இது பண்ணலாம், தமிழ்நாடு அனிமல் சயின்ஸ்க்கும் பண்ணலாம், தமிழ்நாடு மெடிக்கல் ரேங்க் லிஸ்டுக்கும் பார்த்துட்டு அவங்க முடிவு எடுப்பாங்க. இது ஒரு ஆப்ஷன். இன்னும் ஆப்ஷன் என்னன்னா, அந்த தமிழ்நாடு மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த ரேங்க் லிஸ்ட் நீங்க 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் சொல்லிருக்கீங்க. அந்த 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு பதில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 22ஆம் தேதியே நீங்க ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டீங்கன்னா 23ஆம் தேதி வரை இன்ஜினியரிங் காலேஜுக்கோ இல்ல டிஎஃப்சி சென்டருக்கு போறவங்க கொஞ்சம் காத்திருந்து, ரைட் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம்னு பேரண்ட்ஸ் அண்ட் முடிவு எடுப்பாங்க.
இதுல என்ன வந்து ஒரு மேஜர் வந்து என்னன்னா, நமக்கு தமிழக அரசும் உயர்கல்வியும் நம்மளுடைய மாணவர்கள் நலனுக்காக அதிகமா பாடுபடுறீங்க. சோ பாடுபடுறது கண்டிப்பா வந்து எந்த ஒரு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஆனா இந்த டேட் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால பெரும்பாலும் வந்து ரவுண்ட் 1ல வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அட்மிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க காலேஜ் விட்டுட்டு போனீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்லயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லயும் அந்த சீட்டு வந்து வேஸ்ட். அந்த சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ்லயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜையும் யூஸ் பண்ண முடியாது. ஆனா பிரைவேட் காலேஜ்காரங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஆஹா, இந்த சீட் எல்லாம் நமக்கு போயிடும், நம்ம வந்து அது மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு அவங்க மேனேஜ்மெண்ட் என்னது எல்லாருமே 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு 3000 to 5000 மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து விட்டுட்டு போவாங்க. அந்த 5000 வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் 5 லட்சம் டொனேஷன் வாங்கி தான் வந்து ரவுண்ட் 1ல வந்து எலக்ட்ரிக்கல் இந்த கோர்ஸ் எடுக்க போறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ் இந்த மாதிரி கோர்ஸ் விட்டுட்டு போனாங்கன்னா பெரிய பெரிய காலேஜ் வந்து அந்த சீட்டை மேனேஜ்மெண்டா பண்ணுவாங்க. குறைஞ்சது ஒரு காலேஜுக்கு வந்து 5 லட்சம் டொனேஷன் வச்சாலும் 5000 பேரு தமிழ்நாடு எக்கானமி இது எல்லாமே டொனேஷனுக்கு என்ன ரசீது போட்டா கொடுக்குறாங்க. அந்த டொனேஷன் எல்லாமே கருப்பு பணம் தான். இது வந்து ஒரு கருப்பு பணத்துக்கு வந்து உடந்து போயிடக்கூடாது. அதுக்கு பதில் அந்த சீட்டு வந்து நீங்க சின்ன டேட், ஏன்னா நீங்க எல்லாமே கோஆர்டினேஷன் பண்ணி ஒன்னு மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் முன்னாடி பண்ணலாம், அப்படி இல்லையா இன்ஜினியரிங் சேர்றதுக்கான கால அவகாசம் ஒரு 3 நாள் வந்து நீங்க தள்ளி விட்டீங்களா 26. இதுல வந்து என்ன தமிழ்நாடு இன்ஜினியரிங்ல என்ன ஒரு இதுன்னு சொல்லுவாங்கன்னா, ஏஐசிடி வந்து ஆகஸ்ட் 14-15 ஓபன் பண்ண சொல்லிருக்காங்கன்னா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ரவுண்ட் 2ல வந்து 5 நாள் ஜாயினிங்க வந்து 4 நாள் மாத்துங்க. அதே மாதிரி வந்து ரவுண்ட் 3ல வந்து 6 நாள் நீங்க கொடுத்திருக்கீங்க காலேஜ் ஜாயின் பண்றது, அதே 4 நாள் மாத்துங்க. இந்த 4 நாள் இதுல ஒரு நாள் அதுல ஒரு நாள் பண்ணா உங்களுக்கு 2 நாள் வந்து உங்களுக்கு சேவ் கிடைச்சிருது. நம்ம என்ன 3 நாள் தானே உங்க எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றோம். இந்த 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால அந்த 3 நாள் வந்து நீங்க என்ன செய்யலாம், அந்த டேட் வந்து 5 நாளை வந்து 4 நாளா மாத்திக்கலாம். ஏசிடி டிஎன்ஏக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. சோ இது எல்லாமே வந்து முடிவு வந்து மேலிடத்துல இருக்கிறவங்க தான் எடுக்கணும். நீங்க வந்து எல்லா உயர்கல்வி வந்து நீங்க எல்லா இன்ஜினியரிங், மெடிக்கல், வெட்டினரி அண்ட் சயின்ஸ் நீங்க எல்லாருமே இது சேர்ந்து மாணவர் நலனுக்காக ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய தமிழக மாணவர்கள் இன்ஜினியரிங் நினைக்கிறவங்க இன்ஜினியரிங் போவாங்க, மெடிக்கல் நினைக்கிறவங்க மெடிக்கல் போவாங்க, வெட்டினரி சயின்ஸ் போறவங்க வெட்டினரிஸ் போவாங்க. இதுக்கு மாணவருக்கும் பெற்றோருக்கும் தடையா இருக்கிறது அந்த 23 to 26 இந்த டேட் மட்டும் தான் கிராஷ். இதை தமிழக அரசு நினைச்சா கண்டிப்பா வந்து ஒரே மாறுதல் கொண்டு வர முடியும். கண்டிப்பா வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு மாணவர்களும் தமிழக அரசு கோரிக்கை வைங்க. நம்ம வந்து ஒரு வீடியோ சொல்றது முக்கியம் இல்ல, நீங்க தமிழக அரசு கோரிக்கை வைங்க, சிஎம் செல்லுக்கு மெயில் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன் இருக்கு, நீங்க நினைச்சா முடியும்னு நீங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வைங்க, உயர்கல்விக்கும் நீங்க கோரிக்கை வைங்க. கண்டிப்பா வந்து பெற்றோர்கள் மாணவர்கள் உங்களுடைய கோரிக்கையை என்றும் வந்து தமிழக அரசு வந்து நிராகரித்ததே கிடையாது. மாணவர் நலனுக்காக தான் தமிழக அரசும் தமிழக உயர்கல்வி இருக்கிறதுனால நீங்க கோரிக்கை கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. இந்த சிக்கலை வந்து சிறப்பா வந்து நம்மள தமிழக அரசு நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. என்ன சிக்கல் இருக்குன்னு பெற்றோர்களும் மாணவர்களும் உயர்கல்விக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், அந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். இந்த தெரியப்படுத்தினா மட்டும்தான் தமிழக அரசும் உயர்கல்வியும் உங்களுக்கு உதவ முன் வருவாங்க. இந்த வீடியோ வந்து எவ்வளவுக்கு நீங்க ஷேர் பண்றீங்களோ ரொம்ப நல்லது. இதை பார்த்து வந்து தமிழக அரசு மேலிடத்துக்கு ஏதாவது ஒருத்தவங்களுக்கு போனாலும் கண்டிப்பான நல்ல முடிவு எடுப்பாங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்.